Hey all, welcome back. Today's video is my second daughter's first birthday. அப்ராடில் இருக்கனால பெரிய செலிப்ரேஷன் பண்ண முடியலனாலும் ஆஸ் அ ஃபேமிலியாக இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், எங்களோட பிஓவி எப்படி இருந்துச்சு, எங்கெல்லாம் போனோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். எவ்ரி வீக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரே டே தட் இஸ் அ சண்டே மட்டும்தான். ஏன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்குமே மார்னிங் 4லேருந்தே என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு என்னோடய செகண்ட் டாட்டரை வந்து கேர் பண்ணிவிட்டு என்னோடய வேலையும் பார்த்துட்டு, ஏன்னா நான் மட்டும்தான் எல்லாமே கேர் பண்ணுவேன். ஸோ தட் அப்படி இருக்கும்போது எனக்கான டைமை வந்து நான் ஒதுக்கிறதுல ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் அந்த வீக் வந்து எனக்கு போகும். அதுலேயும் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம வந்து குக் பண்ண வேண்டாம்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்ம டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் என்னோடய ரிலாக்ஸிங் டைம்லாம் முடிச்சுட்டு பிரன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ச் போயிட்டு இப்போ பிரன்ச்சுக்கு தான் போக போகிறோம். ஃபைனலி நம்ம ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு சர்ச், தென் பிரான்ச், அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் போகிறோங்கிறத தொடர்ந்து பாருங்கள். சர்ச் மாஸ் அண்ட் ப்ரேயர் முடிச்சுட்டு நம்மளோட பிரான்ச்சுக்காக வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஏரியாவில் தான் நம்ம நிறைய வந்து ஒர்க் இருக்குது. ஸோ எப்போதுமே ரெகுலராக போகிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து நான் இந்த ஹோட்டல் பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்பவே நல்ல இந்தியன் ஃபுட் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஹோட்டல் வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் இப்போ நிறையாவே வந்து ஹோட்டலாக இருக்கட்டும், அண்ட் தென் அவங்களோட மெனு கார்டு எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மெயின் திங் வந்து ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் உப்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறது வந்து யாருமே அந்த மாதிரி ரிவ்யூ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உப்மா வந்து அவ்வளோவா யாருக்குமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே உப்மா வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மினி பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். சௌபத்தி ஹோட்டல் நேம் வந்து சௌபத்தி. ஸோ நீங்கள் டைமண்ட் பிளாஸா போனீங்கன்னாக்காலே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஹோட்டல் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹோட்டல்னா இந்த ஹோட்டல் தான் நான் சொல்லுவேன். இங்கே போகும்போது உங்களுக்கு அப்படியே வந்து நீங்கள் மார்க்கெட் அண்ட் அங்கேயே மால்ஸும் இருக்குது, அங்கேயே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாலும் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கீழேயே வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். இது வந்து ஹேண்ட்கிராஃப்ட் உள்ள எல்லா திங்ஸுமே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்தியா போகும்போது ஃபேமிலிக்காக வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ரொம்பவே குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த டைம் வந்து நான் ஃபேமிலிக்காக தான் எல்லாமே வாங்கிட்டு போனோம். பட் வந்து எனக்கு வந்து அந்த பேக் எதுவுமே நான் வாங்கலை. ஸோ இட்ஸ் அ ரைட் டைம் டு பைன்னு நினச்சிட்டு தான் இப்போ வந்து நான் வாங்குகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பவுல் மாதிரி ஒன்று வாங்கினோம். அண்ட் இந்த மேக்னெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்காம இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம போன பிளேஸ்லலாம் வந்து எல்லா பிளேஸ்லேயும் போய் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து நான் எதிர்பார்த்த எல்லா மேக்னெட்ஸுமே கிடச்சிடுச்சு. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு பார்க்கிங்கும் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த பிளேஸ் வந்து நான் இது வரைக்குமே காமிச்சதே இல்லை. அண்டு நியூவாக இருக்கீங்க, நைரோபி நியூவாக இருக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து டைமண்ட் பிளாஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வெஜிடபிள் மார்க்கெட் அண்ட் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும். எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே வந்து நிறைய ஷாப் பண்ணலாம். ஊருக்கு போகிறதா இருந்தாலும் எல்லாமே ஷாப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே வந்து அங்கே உள்ளேயே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் பாப்பாவுக்காக வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து எடுக்க வந்தோம். பட் நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸும் வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேஸ்டல் கலர்ஸு இல்லைனா லைட் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நம்ம அங்கே இந்தியாவில் எடுக்கிற மாதிரி ரொம்ப வந்து ஃபேரி டெய்ல் மாதிரிலாம் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு அந்த மாதிரிலாம் வர முடியாது. ஸோ ஓகே, ஏன்னா அந்த டைம் வாங்கலைனாலும் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் நல்ல குளிர் தாங்குற மாதிரி ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு.
இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வச்சுட்டு இருந்த ஒரு ஹோட்டல் தான். அண்ட் இந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம நார்மலா எப்போதும் போல சும்மா போயிட்டு வர வேண்டாம். ஒரு மெமரபிளா இருக்கணும் அப்படின்னு தோணி தான் திஸ் இஸ் த ரைட் டைம் சொல்லி, ஸோ ஜாஸ்மினோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அண்ட் வெளிய பார்த்தத விட உள்ள சரியான பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள வந்துட்டு தான் தெரியும். 2 வந்து தனித்தனியா இருக்கு. ஃபார் த ரூம் ஸ்டே தனி அண்ட் தென் டைனிங் தனியா. நம்ம இப்ப வந்து கார் பார்க் பண்ணது ரூம் ஸ்டே இருக்கிற பிளேஸ்ல தான் ஹோட்டல். ஸோ அங்கேருந்து நம்ம கிராஸ் ஆகி தான் வந்து பிக் ஃபை ரெஸ்டாரண்ட் த டைனிங் பிளேஸ்க்கு வந்து வரப்போறோம். இதே நீங்க டைனிங் மட்டும் வரீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்தோனே ரைட் சைட் நீங்க பார்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அங்கேயே வந்து டைனிங் இருக்கு. அண்ட் ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் தான். எஸ், ஆம்பியன்ஸ் மட்டும் இல்ல, அங்க உள்ள கிளெanliness எல்லாமே வந்து அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப காமா, பீஸா அண்ட் ரொம்பவே லக்ஸூரியஸா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து இங்க கென்யால நைரோபில இருக்கீங்கனாக்கா, கண்டிப்பா ஏதோ ஒரு லஞ்ச் ஆர் டின்னர் டேட்டுக்கு கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணலாம். அண்ட் ஃபுட் வைஸும் குறைவே இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்ளோ அழகான பிளேஸ்ல அண்ட் இவ்ளோ அழகா நம்மளும் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலனாக்கா எப்படி? ஸோ ஃபோட்டோஸ்லாம் முடிச்சு ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு, அங்கேருந்து நமக்கு வந்து காலும் வந்துருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ரிசர்வ் பண்ணிட்டு போறது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா பர்த்டேங்கிறதுனால நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஏன்னா கேக் கட் பண்றது இதுக்கெல்லாமே வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் வந்து அவங்களே வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த பிளேஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அங்கேருந்து நம்ம வந்து கிராஸ் ஆகி அங்க போனோம். ஸோ ஃபைனலி நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷனும் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரூம் ஸ்டே அண்ட் அப்படியே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, டைனிங் ரெஸ்டாரண்ட். இப்ப நம்ம அங்க தான் வந்து போறோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டைனிங். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ட்ரன்ஸ் வரும்போது ரைட் சைட்ல நீங்க டைனிங் பண்ணுவீங்க அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ரூம் ஸ்டேக்கானது. ஸோ 2மே வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கும். Outside corner store, greeted by some folks I've never seen before. This time I smile different. Maybe I'll take a page. ஆஸ் யூசுவல் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து என்ட்ரு ஆயாச்சு. ரொம்பவே நாங்க ஏற்கனவே இங்க வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஏன்னா நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்ததா அப்படின்னாக்கா நம்ம வந்து புக் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்தோனே ரொம்பவே புடிச்சிருச்சு. ஸோ தட் அன்னைக்கே வந்து நாங்க கால் பண்ணி புக் பண்ணியாச்சு. அண்ட் இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவும் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரிசர்வ் பண்ணனால பயங்கர க்ரவுட் தான். ஃபுல்லாவே வந்து ரிசர்வ் ஆயிடுது. ஸோ தட் ரிசர்வ் பண்ணிட்டு போறது வந்து நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அண்ட் பர்த்டேங்கிறதுனால நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லாவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, இந்த இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அந்த பேலஸ்லலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் நல்லா இருந்தது. ஸோ தட் அங்கேயுமே ஒரு பிக்சர்லாம் முடிச்சுட்டு, நேரா வந்து நம்ம டைனிங்க்கு வந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ நம்ம ரிசர்வ் பண்ண நமக்கான டேபிள் நமக்கு வெயிட்டிங்ல இருந்துச்சு. ஸோ ஜம்முன்னு போய் உட்காந்தாச்சு. இப்ப ஆர்டர் டைம் ஆஸ் யூசுவல் வந்து அவங்களோட மெனு கார்ட் குடுத்துருந்தாங்க. அதுல வந்து நெறைய வந்து வெரைட்டீஸும் வந்து கண்டிப்பா இருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே வந்து கூகுள்லயும் பார்த்துட்டு வந்திருந்தேன். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி மெனு கார்ட் கேட்டிருந்தோம். அவங்க மறந்துட்டாங்க போல. அதனால எங்களுக்கு வந்து பிடிஎஃப் எதுவும் அனுப்பல. ஸோ தட் நானா பார்த்து வச்சிருந்தேன். பட் அது எதுவுமே இல்ல. இங்க அதையும் தாண்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா அ அங்க என்ன ஃபேமஸ் அண்ட் நம்பளோட நம்ப என்ன நியூவா வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலா வந்து நம்ப ஆர்டரும் வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டார்ட்டர் மட்டும் தான். மெயின் கோர்ஸ்க்கு வந்து நான் பின்னாடி பார்க்கறதுக்குள்ளேயே வந்து வந்துட்டாங்க. ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப ஸ்டார்ட்டர்ஸ் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அத மட்டும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் கோர்ஸ் சொன்னோம். சீரியஸா சொல்றேன் குவான்டிட்டி அண்ட் பிரைஸ் அண்ட் தென் அம் வெரைட்டீஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஒன்ஸ் இன் அ டைம் வந்து கண்டிப்பா வந்து போய் டேஸ்ட் வைஸ் வந்து குறையே சொல்ல முடியாது. அண்ட் குவான்டிட்டியும் வந்து எனஃப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒன் டைம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நைரோபில இருக்கீங்கனாக்கா மஸ்ட் விசிட் இன் அ ஒன் டைம்னு சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் வந்து அவைலபிளா இல்ல. ஸோ தட் அவங்களே வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரிபிள் ஏன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி மெயின் கோர்ஸ்லயுமே வந்து கரெக்ட்டான குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே அந்த மணி குடுக்குறதுக்கு பயங்கர வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். அ கண்டிப்பா வந்து ஒன்ஸ் இன் அ டைம் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வொர்த் அண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அண்ட் ஃபைனலா வந்து நம்மளுடைய பர்த்டே செலப்ரேஷனும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Thank you. ஃபைனலி பியூட்டிஃபுல்லா, சிம்பிளா நெறைய மெமரீஸோட நாங்க நெனச்ச மாதிரி இந்த ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணதுல ஐ அம் சோ கிரேட்ஃபுல் ஆஃப் திஸ் லைஃப். எஸ் இந்த பர்த்டே ரொம்பவே இது ஃபர்ஸ்ட் பர்த்டே மறக்கவும் முடியாம இருக்கணும். சிம்பிளா இருந்தாலே போதும், ஹாப்பியா இருந்தா போதும்னு நெனச்சோம். ஸோ அதே மாதிரி நல்லபடியா எல்லாமே வந்து ஹாப்பியா, சூப்பரா வந்து இந்த பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.